பூமி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பெருமை தாழ்வு அன்பு இரக்கம் பெருந்தன்மை உள்ளவர், மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் பெருமை தாழ்மை அன்பு இரக்கம் பெருந்தன்மை உள்ளவரே. யார் சேர்ந்து பாடுவோமா? பெருமை தாழ்மை அன்பு இரக்கம் பெருந்தன்மை உள்ளவரே, மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதா மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் காட்டிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் காட்டிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல பரநாவியில் மகிழ்வோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். மீண்டும் பாடுவோமா? பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பக்கத்துல பார்த்து பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு
பிறந்தார், இயேசு பிறந்தார், உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார், உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல, பரனாவியில் மகிழ்வோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யமல்ல, பரனாவியில் மகிழ்வோம். பரனாவியில் மகிழ்வோம். பிறந்தார், பிறந்தார், வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்த மாட்டுத் தொழுவம், மாட்டுத் தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டுத் தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், மாற்றாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார், தாழ்மை தரித்தார், மாற்றாகியாய் வளர்ந்தார். மாற்றாகியாய் வளர்ந்தார். பிறந்தார், பிறந்தார், வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புகழ் பாடிட, புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். எல்லாரும் ஒன்று பாடுவோமா? வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். ஆமாண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி. எங்களுக்காக வந்த தேவனே அப்பா, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் என்று ஆண்டவரை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே. இந்த நாளிலே நம்ம துக்கம் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நம்மை சந்தோஷமாக மாற்றக்கூடிய தேவன் இன்றைய நாளில் நம்மளோடு கூட இருக்கிறார். எல்லாரும் நன்றி சொல்வோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, எங்களுக்காக ஆண்டவரே, எங்களுக்காக வந்த தேவனே, எங்களுக்காகவே வாழ்ந்தவரே, உம்மை குணங்கள் ஆண்டவரே ஒவ்வொன்றும் ஆச்சரியமானது என்று நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. அப்பா, நீங்கள் பிறந்ததே ஒரு ஆச்சரியமானது என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட தாழ்மை அப்பா, அப்படிப்பட்ட தியாகம் அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்பா. இன்றைய நாளில் அப்பா எங்களுக்கு ஆண்டவரே ஒரு கற்றுக் கொடுங்க அப்பா. ஆண்டவரே, நீர் செய்த காரியங்களை அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அதன் போல நாங்கள் வாழ ஆண்டவரே நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்க மேலான நாமமா இருக்கிறதே பா, நீர் அதிசயமானவர் ஆண்டவரே. ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நம்ம சாமி இயேசு பிறந்த நாளா, சந்தோஷம் தந்திடும் திருநாளா. நம்ம சாமி இயேசு பிறந்த நாளா, ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து கொண்டாடிடும் ஆனந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளாம். ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து கொண்டாடிடும் ஆனந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாள். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? ஆனந்த நாள், இது ஆனந்த நாள், ஆனந்த
சாந்தமான தேவாலயம் பரிசுத்தமாக்கிட, சாந்தமான தேவாலயம் பரிசுத்தமாக்கிட, சத்தியரின் நித்தியரின் இயேசு பிறந்த நாள், சத்தியரின் நித்தியரின் இயேசு பிறந்த நாள், ஆனந்த நாள், இது ஆனந்த நாள், ஆனந்த நாள், இது ஆனந்த நாள், மீண்டுமாக ஆனந்த நாள், இது ஆனந்த நாள், ஆனந்த நாள், இது ஆனந்த நாள், சந்தோஷம் தந்திடும், சந்தோஷம் தந்திடும் திருநாள் நம்ம சாமி இயேசு பிறந்த நாளா, சந்தோஷம் தந்திடும் திருநாள் நம்ம சாமி இயேசு பிறந்த நாள், ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து கொண்டாடிடும் ஆனந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளா, கொண்டாடிடும் ஆனந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளா, ஆனந்த நாள், இது ஆனந்த நாள், சொல்லுவோமா? மீண்டுமாக ஆனந்த நாள், இது ஆனந்த நாள், 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 சந்தோஷம் தந்திடும், சந்தோஷம் தந்திடும் திருநாளா நம்ம சாமி இயேசு பிறந்த நாளா, சந்தோஷம் தந்திடும் திருநாளா நம்ம சாமி இயேசு பிறந்த நாளா, ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து கொண்டாடிடும் ஆனந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளா, ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து கொண்டாடிடும் ஆனந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளா, ஆனந்த நாள், இது ஆனந்த சாதி மதம் சாதி மத வேகத்தை உலக விட்டு ஓட்டிட, சகோதர அன்பினை உலகிற்கு காட்டிட, சாதி மத வேதங்கள் உலக விட்டு ஓட்டிட, சகோதர அன்பினை நமக்கு விலக்கி காட்டிட, சாந்தமான தேவாலயம் பரிசுத்தமாக்கிட, சாந்தமான தேவாலயம் பரிசுத்தமாக்கிட, சத்திரனின் தொழுவத்தில் இயேசு பிறந்த நாள், சத்திரத்தின் தொழுவத்தில் இயேசு பிறந்த நாள், ஆனந்த நாள், இது ஆனந்த நாள், ஆனந்த நாள், இது ஆனந்த நாள், எல்லாரும் சேர்ந்து பாடும் ஆனந்த நாள், ஆனந்த நாள், இது ஆனந்த நாள், ஆனந்த நாள், இது ஆனந்த நாள், சந்தோஷம் தந்திடும் திருநாளா நம்ம சாமி இயேசு பிறந்த நாளா, சந்தோஷம் தந்திடும் திருநாளா நம்ம சாமி இயேசு பிறந்த நாளா, ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து கொண்டாடிடும் ஆனந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளா, ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து கொண்டாடிடும் ஆனந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளா, ஆனந்த நாள், இது ஆனந்த ஆனந்த நாள், இது ஆனந்த நாள், மீண்டுமாக ஆனந்த நாள், இது ஆனந்த நாள், ஆனந்த நாள், இது ஆனந்த நாள், ஆனந்த நாள், ஆனந்த நாள், இது ஆனந்த நாள், நம் வாழ்வில் ஆனந்த நாள், இது ஆனந்த நாள், எல்லா நல்லா கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இந்த மிகுந்த சந்தோஷத்துக்காய் நன்றி, இந்த நாள் ஒரு நல்ல நாளாய் அமைந்ததுக்காய் நன்றி, நீங்க மாத்திரம் என்ற நாள்ல இல்லாம இருந்தா எங்க வாழ்க்கை ஒன்றுமே இல்லாம இருந்திருக்கும் ஆண்டவரே,
நீங்கள் எங்களுக்காக வந்தது நிமித்தமாக தான் ஆண்டவரே எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம், ஒரு சமாதானத்தை அப்பா எங்கள் வாழ்க்கையில நீர் உண்டாக்கினீரே. மக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மக்கு நன்றி. எங்களுடைய பாவங்களை நீக்கி எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கின தேவனே மக்கு நன்றி அப்பா. பாவத்திலையும் சாபத்திலையும் இருந்த எங்களை தேடி அப்பா அன்பை எங்களுக்கு பொழிந்த தேவனே மக்கு நன்றி அப்பா. பாவங்களை நீக்கி ஒரு சமாதானத்தை அருள செய்தவரே மக்கு நன்றி அப்பா. எங்கேயோ வாழ்ந்திருந்த அப்பா எங்களை தேடி வந்தீரே மக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. மக்கு நன்றி 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 அப்பா. மக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மக்கு நன்றி. வைரத்தை கேட்கவில் உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. பாவங்கள் போக்கவே ஆமென். பாவங்கள் நீக்கவே பூலோகம் வந்த தேவன்
உன்னை மறந்தாலும் தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை ஒருவேளை எல்லாரும் பண்ணதான் நீங்க நினைக்கலாம். நம்மை விசாரிக்கிற தேவன். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். ஆமென். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க கரம் பிடித்து நடத்திடுவார். கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். கண்மலை மேல் நிறுத்திடுவார். மீண்டும் கரம் பிடித்து நாம் தேவன். நம் கரம் பிடித்து நடத்துகிற தேவன். கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்திடுவார். கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. எல்லா கரங்களை தட்டி எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. ஒருவேளை நம் தாய் நம்மளை மறந்துடலாம், நம்ம உறவுகள் நம்மளை மறந்துடலாம், எத்தனையோ உதவி நம்ம உறவினர் நம்ம செஞ்சிருக்கலாம், அதெல்லாம் மறந்து நம்மளை உதாசீனப்படுத்திருக்கலாம். ஆனால் ஒரு தாயை போல ஒரு தந்தையை போல அரவணைக்கிற தேவன், இறுதி வரை நம் கரங்களை பிடித்து நடத்துகிற தேவன். அவர் கரம் மாத்திரம் நம்ம பிடித்துட்டோம்னா, ஒருவேளை நம்ம அவரை கரங்களை பிடித்துட்டோம்னா நம்ம விட்டுருவோம். ஆனால் அவர் நம் கரங்களை பிடித்தாருன்னா முடிவு பரியந்தம் நம்மளை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி, அப்பா என் கரங்களை பிடித்து நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவர். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் சொல்லுங்க அப்பா, எங்க உறவு மறந்துடலாம், எங்க நண்பர்கள் எங்களை மறந்துடலாம், எத்தனையோ பேர் நம்ம உதவி செஞ்சிருக்கலாம், ஆனா அதெல்லாம் மறந்துட்டு இருக்கலாம், ஆனா நம்மை மறக்க மாட்டார். சொல்லுவோமா? ஓ தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க. ஆமாண்டவரே, எங்களை மறக்காத தேவன் நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. எல்லாரும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் ஆண்டவரே, கரம் பிடித்து நடத்துகிற தேவன் நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. மீண்டும் ஒரு முறையாக கரம் பிடித்து
எல்லா கரங்களை உயர்த்தி பாடுவோமா? கரம் பிடித்து நடத்துங்க அப்பா. இந்த மாயான உலகத்துல எங்களெல்லாம் முடியல ஆண்டவரே. இந்த நாள்ல இருந்து அப்பா எங்களை கரம் பிடித்து நீங்க நடத்துங்கப்பா. எங்க வாழ்க்கையை நடத்துங்க, எங்க குடும்பத்தை நடத்துங்கப்பா. எங்க பிள்ளையை நடத்த வேண்டிய பாதைகளை நடத்துங்க ராஜா. எங்க வேலையில நீங்க நடத்துங்கப்பா. எவ்வளோ அவமானங்க, எவ்வளோ துக்கம், எவ்வளோ நிந்த, எவ்வளோ அவமானம் ஆண்டவரே. இதெல்லாம் மாறணும்னா நீங்க எங்களை நடத்தணும்ப்பா. நீங்க எங்களை நடத்துங்கப்பா. ஒரு மனிதர்கள் நடத்துவது அல்ல ஆண்டவரே அப்பா. ஒரு குறிப்பிட்ட நபர் நடத்துவது அல்ல ஆண்டவரே. நீங்க நடத்துங்க. சொல்லுவோமா? நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்க. கரம் பிடித்து நடத்திடுவார். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வாழ்க்கையில் நடக்க முடியல பிரதர், இந்த குடும்பத்தை எங்களால் நடத்த முடியல, பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டம் மேல போராட்டம்ன்றீங்களா? கர்த்தர் நடத்துவார். அவர் இடத்துல அர்ப்பணிங்க. முழுவதுமா இருதயத்தை அர்ப்பணித்திடுங்க. அவர் நடத்துவார். கரம் பிடித்து நடத்திடுவார். கண்மலை மேல் சொல்லுங்க எந்த இயேசுவே. யாரும் சும்மா இருக்காதீங்க. எல்லாம் ஒரு அர்ப்பணிப்போடு இந்த நாள்ல தேவன் நமக்காக வந்த தேவன், நம்ம மேல் அன்பு கூர்ந்தவர். சுவே எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. ஆண்டவரே, இந்த நாள்ல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஒரு அர்ப்பணிப்போடு இந்த ஆராதனையை ஆண்டவர் கட்டளை ஒப்பு கொடுக்குறோமா? ஓ நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீங்க தான்ப்பா எங்க வாழ்க்கையில எல்லாம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க தான்ப்பா எல்லாம். நீர்தானே என் வாஞ்சையா, உம்மைத்தானே பற்றிக் கொள்வே. நீர்தானே என் வாஞ்சையை கரங்களை உயர்த்தி பாடுவோமா? உம்மைத்தானே பற்றிக் கொள்வே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? எத்தனை பேர் சொல்ல முடியும்? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நீர்தானே, ஆண்டவரே, நீங்க தான் பாயங்க வாஞ்ச, நீங்க தான் பாயன் தஞ்சம், நீங்க தான் பாயன் ஏக்கம். பற்றிக்கொள்வே. நீர்தானே என் வாஞ்சையா, உம்மைத்தானே பற்றிக்கொள்வே. உம்மோடு நான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உம்மோடு தான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறீ. ஆமாண்டவரே, நீங்க எங்களை தாங்குகிறீங்கப்பா. நன்றி அப்பா, நாள் முழுவதுமாய் நன்றி ஆண்டவரே. வல்லவரே நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே. வல்லவரே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு
சித்தம் உம் சித்தம் போல் என்னை நீர் நடத்துகிறீர். உம் சித்தம் போல் என்னை நீர் நடத்துகிறீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். முடிவிலே என்னை மகிமையில் சேர்த்துக்கொள்வீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? என் உள்ளத்தின் பேரனே, என் உள்ளத்தின் பேரனே நீர்தான் ஐயா. என் உள்ளத்தின் பேரனே நீர்தான் ஐயா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. நல்ல ஐயா, நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே. நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே, வல்ல. மீண்டுமாக நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே. உம்மைத்தானே நான் அடைக்கலமாய்க் கொண்டுள்ளேன். உம்மைத்தானே நான் அடைக்கலமாய்க் கொண்டுள்ளேன். உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே. ஆமென். நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே, வல்லவர். மீண்டுமாக நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே. நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே. நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விருப்பம் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? கரங்களை வெட்டி படுவோம். நீர்தானே என் வாஞ்சையா, உம்மைத்தானே
நான் பற்றிக் கொண்டேன். ஆமாண்டவரே நீதான் எங்க வாஞ்சை. நீங்கதான்ப்பா வாஞ்சை, எல்லாமே நீங்க தான். அவரை மாத்திரம் பற்றிக் கொள்கிறோம் சொல்லுங்களேன். பற்றிக் கொண்டே நீர்தானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே. நான் பற்றிக் கொண்டேன். நீதானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே. நான் பற்றிக் கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? ஆண்டவரே நீங்க தான்ப்பா எங்க விருப்பம், நீங்க தான்ப்பா எங்க ஆசை. நாங்கள் முழுமையாய் உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. முழுவதுமாய் நாங்கள் உண்மை அர்ப்பணிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டுவோமா தேவனோடுக்கு. பாவமக்கு நன்றி அப்பா, பாவமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இந்த நாளில் இந்த ஆராதனையோடு எங்களோட இடைப்பட்டதுக்காய் நன்றி. மீதியான காரியத்தை பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். பெறவே மகிபனேசு பாலன் பிறந்தார். நள்ளிரவினில் பணிவேளையில் பரணேசு மண்ணில் உதித்தார். மந்தர் யாவரும் மீட்பை பெறவே மகிபனேசு பாலன் பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். மாட்டேங்கிறீங்களே, சூப்பர். மகிபனேசு பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். சமாதானம் எங்கும் பெருகிடவே மானனேசு பிறந்தார். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னனேசு பிறந்தார். கன்னிமரி பாலனாய் விந்தையாய் வந்தாரே. கன்னிமரி பாலனாய் விந்தையாய் வந்தாரே. கண்மணியே விண்மணியே உம்மை கருத்துடன் பாடுவேன். கண்மணியே விண்மணியே கருத்துடன் பாடுவேன்.
இயேசு பிறந்தார், சமாதானம் எங்கும் பெருகிடவே மகிழ்வன் இயேசு பிறந்தார். அதிகாரம் 8-11 நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் பார்க்கலாம். லூக்கா 2 அதிகாரம் அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். ஆமீன். ஹல்லேலூயா. குழந்தை என்ன பண்ணுவார்? ஓகே, 11 பார்த்தீங்களா? தெய்வத்தை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி உங்களுக்கு என்ன பண்றேன்? அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரா கிறிஸ்து இரட்சகர் உங்க தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். நமக்கு என்ன, அவர் அங்க பிறந்தாரு, நமக்கு என்ன அங்க இல்ல. எங்க பிறந்துக்கிறாரு? எங்க பிறந்துக்கிறாரு? உள்ளத்துல பிறந்துக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து உலகத்துல பிறப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, உலகத்துல பிறப்பதற்காக மாத்திரமல்ல, உங்க இருதயத்துல கிறிஸ்து இயேசு பிறப்பதற்காக 2000 ஆண்டுக்கு முன்பாக இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப எங்க பிறக்கணும்? கிறிஸ்து எங்க பிறக்கணும்? நம்ம இருதயத்துல பிறக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷம் எப்பொழுதுதான் கிறிஸ்து உங்க இருதயத்துல பிறந்தால். ஆமென். எல்லா படித்தவர்களுக்கு, படிக்காதவர்களுக்கு, ஏழைக்கு, பணக்காரனுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். பார்த்து உலகத்துல சில விஷயம் கேட்டீங்கன்னா, சிலருக்கு சந்தோஷம், சில துக்கம் ஏற்படும். ஓகேங்களா? சிலருக்கு சந்தோஷமா இருக்கும், அதே செய்தி மற்றவங்களுக்கு துக்கமா இருக்கும். ஆனா இயேசு பிறந்துதான் உலகத்துல எல்லாருக்குமே சந்தோஷமான ஒரு விஷயம். அல்லேலூயா. அதான் போட்டிருக்கு, எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஆமென். அது மாத்திரமல்ல, யாருக்கு சந்தோஷம் உண்டாகும் முதலும் என்ன நன்மை உண்டாகும் என்பதை நம்ம என்ன பார்க்கலாம். யாருக்கு சந்தோஷம்? 2:10 எடுக்கலாமா? 2:10 தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். யாருக்கு சந்தோஷமா? எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. யார் சந்தோஷம்? எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷம். இங்க யாருன்னு சொல்ல வர்றாரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்க மேய்ப்பருக்கு சொல்ல வர்றார். யாருக்கு? 8வது படிக்கலாமா? 8. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தை சொல்றாங்க, பயப்படாதிருங்கள், மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். மேய்ப்பர்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ரொம்ப படிச்சிருக்க மாட்டாங்க. மேய்ப்பர்கள் ரொம்ப படிச்சிருக்க மாட்டாங்க. என்ன இப்போ ஆடு மேய்க்கிறவங்க என்ன கேட்பாங்க? டிகிரி, எப்பா இன்ஜினியர் படிச்சுக்கிறியா, டாக்டர் படிச்சுக்கிறியா, பிகாம் படிச்சுக்கப்பா, என்ன கேட்பாங்க? உன் ஆடு மேய்க்க தெரியுமா, நடக்க தெரியுமா, அப்படிதான் கேட்பாங்க. தவிர இன்ஜினியர் யாரும் எடுக்கிறது இல்லை. பெரிய பணக்கார எடுப்பாங்களா? இருக்க மாட்டேன். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அடிமைங்களை தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆடு மேய்க்கிறதுக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா துபாயில் பார்த்தீங்கன்னா ஒட்டகம் மேய்க்கிறது என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா கம்மி சம்பளம், அடிமைகளாக 2 வருஷம் 3 வருஷம் வேலை செய்யணும். அந்த காலத்தில் ஆடு மாடுகளை விலைக்கு வாங்குற மாதிரி மனுஷனை விலைக்கு வாங்கி என்ன பண்ணுவாங்க, ஆடு மாடை மேய்க்க விடுவாங்க. அப்படிப்பட்ட மேய்ப்பருக்கு, படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு, படிக்காதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, இல்லைங்களா? அப்போது எல்லா மக்களுக்கும் ஒரு நற்செய்தி என்னங்கன்னா, நீங்கள் ஏழையாக இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, இல்லைங்களா? அவங்க குடும்பத்தில் உங்களை ஒதுக்கிறத கவலைப்படாதீங்க. குடும்பத்தில் உங்களை இந்த மேய்ப்பருக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாம் நல்ல விஷயத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா 2-3 நாள் எங்கே இருப்பாங்க? அவங்க ஆடுகளை மேய்ச்சி இது ஒரு காட்டுக்குள்ளே இருப்பாங்க. நம்ம இப்போ இருக்கிற மாதிரி செல்ஃபோனில் பேச முடியுமா? வாட்ஸ்அப் பண்ண முடியுமா? லொக்கேஷன் அனுப்புகிறேன்ப்பா, சேருப்பா சொல்ல முடியுமா? அப்போனா என்ன பண்ணலாம்? இப்போ லொக்கேஷன் அனுப்பலாம். அப்போ அனுப்ப முடியுமா? ஏன்னா எங்கே இருக்கிறேன்னு அவங்களுக்கே, எந்த காட்டில் இருக்க அவங்களுக்கு தெரியாது.
அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டு சொல்ற, நீ பயப்படாதப்பா. முதல் செய்தி நற்செய்தி அவங்களுக்கு வருது. நீ ஏழையா இருந்தாலும், படிப்பறிவில்லா இருந்தாலும், ஊரில் எல்லாரும் ஒன்று ஒதுக்குனாலும், சரிங்களா, யாரும் உங்களை எல்லாரும் கைவிடப்பட்டவர்களாக இருந்தால் கூட நீ கவலைப்படாதப்பா, நான் உன்னை கைப்பிடிப்பேன். அல்லேலூயா. நற்செய்தி என்னன்னா, உலகமே ஒதுக்கி வைத்தாலும் நீயே ஒன்று ஒதுச்ச நல்லா நினச்சிருப்பாங்க, நல்லா படிச்சிருந்தா நல்ல இடத்துல வேலைக்கு போயிருக்கலாம், சரியா படிக்காதனால சொல்லுவாங்களே, நீ படிப்பு வரமாட்டேப்பா, நீ மாடு மேய்க்கதான் லாய்க்கு சொல்லிக்கங்களா, அது எருமாடு மேய்க்கதான் நீ லாய்க்கு, பசு மாடு கூட லாய்க்கு இல்லை, அதான் மந்தமாக இருக்கும் அப்படின்னுவாங்க. அப்போது அப்படிப்பட்ட மக்களுக்கு இதே சொல்லி கவலைப்படாதப்பா, எல்லாரும் ஒதுக்குறாங்களா, எல்லாரும் பொருட்டாவே என்னை கூப்பிடலையா, ஒரு நல்ல காரியத்துக்கு, ஒரு திருமண விஷயத்துக்கு, ஒரு பர்த்டேக்கு உன்னை கூப்பிடலையா, கவலைப்படாத, நான் உனக்கு நல்ல செய்தியை உனக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. மக்கள் நல்ல செய்தியை உனக்கு சொல்லாம இருக்கலாம், இல்ல நான் உனக்கு நல்ல செய்தி சொல்றேன். கிறிஸ்து இயேசு உனக்காக பிறந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அதெல்லாம் மற்றவங்க என்ன வந்து பொருட்டா எண்ணல, மற்றவங்க எனக்கு வந்து உதவி செய்யல, மற்றவங்க என்ன வாழ்த்தல, மற்றவங்க என்ன கவனிக்கல, மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கவலைப்படாதீங்க. இயேசு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாரு. அல்லேலூயா. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, இயேசு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாரு. உங்களுக்கு கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, சிரிச்சுனே இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஏன்னா உலகத்துல யாரு கண்டுக்காம போனாலும் நம்ம தகப்பன் நம்மளை கண்டுக்கிறாரு. அல்லேலூயா. ஒருவேளை புருஷன் உன்னை கண்டுக்காம இருக்கலாம், மனைவி கண்டுக்காம இருக்கலாம், பிள்ளைகள் கண்டுக்காம இருக்கலாம், ஆனால் இயேசு நிச்சயமாக உன்னை கண்டுகிட்டு தான் 2000 ஆண்டு வந்து இப்போது உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அப்பேற்பட்ட மெய்ப்பு, ஏன்னா தாவீதை அவன் வந்து அவங்க அப்பா பிடிக்கல, அதனால என்ன பண்றாங்க, தாவீதை என்ன பண்றாங்க, ஆடு மேய்ப்பதுக்கு அனுப்பிடுறாரு. உங்க வீட்டில் வந்து ராஜா பிறக்க இருக்கிறாருப்பா, அபிஷேகம் பண்றதுக்கு சாமி வராங்க. அவங்க அப்பா என்ன பண்ணல, தாவீதை கூப்பிடல, ஏன்னா எங்கேயோ இருப்பான், அவன் கண்டுக்க மாட்டான். அப்படி எதுக்குமே லாய்க்கில்லாத நினைக்கிறவங்களை தான் என்ன பண்ணுவாங்க, இப்படி அனுப்புவாங்க. ஆனால் கர்த்தர் எதுக்குமே லாய்க்கில்லாதவங்க தேடி வருகிறாரு. அல்லேலூயா. பெரிய ஞானவானுக்கெல்லாம் சொல்ல, முதல்ல என்ன ஆண்டவர் முதல்ல பார்த்தவங்க யாரு தான், சாதாரண மந்தை மேய்ப்பர்கள் தான். அல்லேலூயா. அதனால நீங்கள் எல்லோருக்கும் சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா, மேய்ப்பர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, இப்படிப்பட்டவர்களுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதுல யாருக்குன்னா, படித்தவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும். மத்தேயு 2:1 பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே பார்த்தீங்கன்னா, இங்க யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, ஆமென், படித்தவர்கள் பணக்காரர்கள். முதல்ல ஏழைக்கும் இயேசு தேவை, ஏழைக்கும் இயேசு வந்தார், பணக்காரர்களுக்கும் இயேசு வந்தார், அதுக்கப்புறம் நல்ல படித்தவர்களுக்கும் இயேசு வந்தார். இயேசு யாரையுமே விடல, எல்லாருக்கும் இயேசு தேவை. பக்கத்து சொல்லுங்க, எல்லாருக்கும் இயேசு தேவை. நீ படிச்சுக்கிறியா, இயேசு தேவை. படிக்கலையா, இயேசு தேவை. நீ பணக்காரனா, இயேசு தேவை. அல்லேலூயா. எல்லாருக்குமே நீ கை நாட்டா, இயேசு தேவை. சைன் போடுறியா, எல்லாருக்கும் இயேசு தேவை. அவர் உலக ரட்சகர். அவர் பேர் என்னது, அவர் ரட்சகர் பிறந்திருக்கிறாரு. நீங்க படித்திருக்கலாம், ஆனால் எதுலையோ ஒரு பிரச்சனையா இருக்கலாம். நீங்க வந்து நல்லா வந்து திறமைசாலியா இருக்கலாம், ஆனால் எதுலையோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். உலகத்தில் 100% எனக்கு எந்த உதவியுமே தேவை, எந்த மனுஷ உதவியே தேவையில்லை, எந்த வேறொரு மனுஷ உதவியே தேவையில்லைன்னு சொல்லி யாருமே இல்லை. அல்லேலூயா. எப்பேற்பட்டவளா இருந்தாலும், ஏன் பெரிய இந்தியாவில் பெரிய பணக்காரன் யாரு, அம்பானி. அம்பானிக்கு யார் தேவை, இயேசு தேவை. அல்லேலூயா. எல்லாருக்குமே இயேசு தேவை. இனி ஒரு மனுஷன உதவி இல்லாமல் உலகத்தில் யாரும் வாழ முடியாது. அதில் எல்லாருக்கும் இயேசு தேவை. ஆமென். அப்போ நமக்கு ஆண்டவர் தேவை. நீ ஆண்டு சொல்லும்போது அவங்க படிச்சுக்கிறாங்க, அவங்க வந்து பணக்காரங்க இருக்கிறாங்க, நான் ஏழையாக இருக்கிறேன், எப்பா அவன் படித்தாலும் படிக்காம இருந்தாலும் அவனுக்கு இயேசு இல்லைன்னா ஏழை தான். அல்லேலூயா. அவன் மரித்தான் நரகத்தான் போவான், பரலோகத்துக்கு போக மாட்டான். அப்போ எல்லோருக்கும் இயேசு தேவை, பணக்காரனுக்கும் படித்தவருக்கும் இயேசு தேவை. ஆமென். இவங்க எப்படிப்பட்ட படித்தவர்கள் கேட்டீங்கன்னா, நட்சத்திரங்களை பார்த்து இயேசு பிறந்துக்கிறாரு, உலக ரட்சகர் பிறந்துக்கிறாரு, ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்ல அளவுக்கு இவர்கள் என்னது, ஞானவான்கள். அல்லேலூயா.
எங்கே வந்துக்கிறாங்களா? கிழக்கில் என்ன பண்ண வந்திருக்காங்களா? எங்கே வந்துக்கிறாங்கம்மா? கிழக்கிலிருந்து. கிழக்குலேருந்து. எந்த ஊர்? நம்ம ஊர் தான். அதுவே இந்தியாவிலேருந்து, ஸ்ரீலங்காலேருந்து, அதுக்கப்புறம் சைனாலேருந்துலாம் என்ன பண்ணுறாங்க, போயிருக்காங்களாம். அப்போது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ட்ராவல் ஆகி போகிறாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே பார்க்கல. இயேசு கிறிஸ்து 1.5 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த சாஸ்திரிகள்லாம் போய் பார்க்குறாங்கன்னா, 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்டாரு இவர் வழிகாட்டே வந்திருக்குது. அந்த ஸ்டாரை பிடிச்சிக்கிட்டே வந்துக்கிறாருன்னா எந்த அளவுக்கு இவர்கள் ஞானம் உள்ளவர்களாக, திறமை உள்ளவர்களாக, படித்தவர்களாக, வான சாஸ்திரங்களாத்தையும் கரைச்சி குடிச்சவர்களாக இருந்திருப்பா. யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு மேச தேவை. அல்லேலூயா. எல்லாருக்கும் மேச தேவை. ஒரு விஷயம் அப்படி தான். ஒரு ரிவரை கடக்கணும். ரிவரை கடக்கும்போது அங்கே ஒரு போட் இருந்தது. இந்த போட்டை கடந்து பக்கத்து ஊருக்கு போகணும். அந்த போட்டில் வந்து வான சாஸ்திரிகள் ஏறினாங்க, அதுக்கப்புறம் கணித மேதைகள் ஏறினாங்க, அதுக்கப்புறம் படித்த விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்க, எல்லாத்துலேயுமே அறிவியல் 3 பேர் அப்போ ஏறி இருக்கிறாங்க. ஏறினோடனே அந்த போட்டு ஏறி உட்காந்து போயின்னு இருக்கிறாங்க. இவர் கேட்குறாரு, வானசாஸ்திரம் தெரியுமா, நட்சத்திரம் தெரியுமான்னு கேட்குறாரு. ஐயா அது போட்டுக்காரங்கிட்ட, ஐயா நட்சத்திரம் தெரியாது, நைட் தூங்கும் மேலே பார்ப்பேன், அங்கே அப்படியே போயின்னு இருக்கும். அதான் என்னப்பா வாழ்க்கையில் பாதி தொலைச்சிட்டேப்பா, நீ நட்சத்திரங்களும் தெரியலையா அப்படின்னு. இனியும் வந்துட்டு கணித மேதி வந்து, என்னப்பா இப்படி எவ்வளோப்பா உனக்கு வருமானம் வருது, என்னப்பா செலவு பண்ணுறேன், என்னப்பா லாபம் வருது அப்படி இருக்கா? ஐயா அதெல்லாம் தெரியாது ஐயா, டெய்லி எனக்கு காசு வரும், இந்த காசு போய் நான் கடை அரிசி வாங்குவேன், சாப்பிடுவேன், வரும், அவ்வளோதான். என்னையா வாழ்க்கையிலப்பா முக்கால்வாசி தொலைச்சிட்டியாப்பா அப்படின்னாலாம். திரும்பி கொஞ்சம் நேரம் போயிட்டு என்ன பண்ணாங்க, அறிவே மேல் வந்துட்டு இந்த போட் எப்படி மிதக்கு தெரியுமான்னு கேட்டாராம். ஐயா இது போட்டு எப்படி மிதக்குன்னு தெரியாது, ஆனால் போட்டு மிதக்கணும் மட்டும் தெரியும் எனக்கு. துடு போட்டால் என்ன பண்ணும், போகணும் மட்டும் தெரியும். நீ எப்படி இல்லை, இந்த போட்டு இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ நீளம் இருக்கணும், இவ்வளோ அகலத்தில் இந்த வெயிட், இந்த போட்டை நீ உண்டாக்குனதான் தண்ணியில் மிதக்கும், அதெல்லாம் தெரியாது ஐயா. காசு கொடுத்து வாங்கிட்டு ஐயோ வாழ்க்கை எல்லாமே போச்சியா அப்படின்றான். இவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரே வருத்தமாகி போச்சு. என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே. சரி 3 பேர் சேர்ந்து இவனை என்ன பண்ணுறாங்க, குறை சொல்லிக்கிறாங்க. என்ன கணக்குன்னு தெரில, வானசாஸ்திரம் தெரில, அறிவியலும் தெரில, ஒன்றும் தெரில அப்படின்னும் போது கொஞ்சம் போகும்போது ரொம்ப தண்ணி வந்தால போட்டில் சின்ன ஓட்டை வந்துடுச்சு. சின்ன ஒரு ஓட்டை, தண்ணி உள்ளே வருது. இப்போ கேட்டாரா அவர் போட்டு, ஐயா உங்களுக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியுமா கேட்டாராம். உங்களுக்கு என்ன சாஸ்திரம், நீச்சல் சாஸ்திரம் தெரியுமா கேட்டாரு. இல்லை ஐயா உனக்கு கணித சாஸ்திரம் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, அறிவியல் சாஸ்திரம் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, விஞ்ஞான சாஸ்திரம் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கு நீச்சல் சாஸ்திரம். ஏன்பா போட் ஓட்டையா போச்சு முழுக போகுது, எனக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியும், நான் போட் என்ன பண்ண நீந்தி பக்கத்தில் போயிடுவேன், நீங்கள் எல்லாரும் என்ன பண்ண வேண்டியது சாக வேண்டியதா. எவ்வளோ கணக்கு தெரிஞ்சாலும் அறிவு தெரிஞ்சாலும் நீச்சல் சாஸ்திரம் தெரியாமல் எப்படி முழுகுற மாதிரி வாழ்க்கையில் படிப்புல நிறைய தெரியலாம், அறிவு பலமாக இருக்கலாம், ஞானம் பயங்கரமாக இருக்கலாம், கையில் காசு பயங்கரமாக இருக்கலாம், ஆனால் இயேசு சாஸ்திரம் தெரியலனா வாழ்க்கை வீணு. அல்லேலூயா. என்ன சாஸ்திரம் தெரியணும், இயேசு சாஸ்திரம் தெரியணும், ஆண்டவர் ரட்சகன் தெரியணும், அவதான் வழியும் தெரியணும், அவதான் உதவி செய்யறான்னு தெரியணும். அல்லேலூயா. உன்னை படிப்பு எதுக்குமே பரலோகத்துக்கு உதவி செய்யாது, உங்க ஞானம் பரலோகத்துக்கு உதவி செய்யாது, இயேசு தான் உதவி செய்கிறார். அதற்காக தான் 2000 ஆண்டு முன்பாக எல்லாரையும் தேடி வந்தாரு. அல்லேலூயா. படித்தவர்கள், பணக்காரர்கள், வானசாஸ்திரர்கள், விஞ்ஞானிகள் எல்லோருக்கும் மேசவை. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் டிராவல் பண்ண பண்ணுறவங்க போகிறாங்க. 9, 10, 11 மத்தேயுலே, அதுலேயே 2 அதிகாரம் 9, 10, 11 பார்த்தீங்கன்னா, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இறந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு குழந்தைக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, இவங்க எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, வைத்து சாஷ்டாங்கமா பணிந்து கொள்ளுகிறார்கள். யாரு? படித்தவங்க. ஹல்லேலூயா. சாஸ்திரிகள், பெரிய ஞானவான்கள், பெரிய கல்விமான்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு முன்னாடி, ஏன்னா இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை, என்ன குழந்தை இது சொல்லுவாங்கள்ல, தெய்வ குழந்தை. என்ன குழந்தை? தெய்வ குழந்தை. அந்த தெய்வ குழந்தைக்கு முன்னாடி உங்கள் படிப்பெல்லாம் மண்டிடுது. அல்லேலூயா.
இயேசுக்கு முன்னாடி உன் கல்வியெல்லாம் மண்டியிடுது. இயேசுக்கு முன்னாடி உன் திறமையெல்லாம் மண்டியிடுது. இயேசுக்கு முன்னாடி நிற்பதுக்கு எதுவுமே இல்லை. நீ எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் இயேசு முன்னாடி நீ தாழ விழுந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அவர்தான் உலக ரட்சகர். உங்க ரட்சிக்கிறதுக்கு உலகத்துல ஒரே ஒரு வழியான இயேசுதான். அல்லேலூயா. உங்க காப்பாற்ற மண்ணில் வந்த ஒரே ஒரு கடவுள் இயேசுதான். அந்த இயேசுவை நீங்க வணங்கும் போது, அந்த இயேசு நீங்க சேவிக்கும் போது வாழ்க்கை வெற்றி. நீங்க நல்ல வேலை செய்யலாம், நல்லதுதான். நல்ல நிறைய இடத்துக்கு போகலாம், எல்லாம் நல்லதுதான். ஆனால் இயேசு இல்லாத வாழ்க்கை சூன்யமான வாழ்க்கை. இயேசு இல்லாத வாழ்க்கை ஒன்றுமில்லாத வாழ்க்கை. எல்லாமே இருக்கும், ஆனா இயேசு மாத்திரம் உங்க வாழ்க்கை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. எல்லாம் இருந்தும் யாரு தான்? நீங்க பிச்சைக்காரங்க தான். இயேசு இல்லைனா எல்லாம் இருக்குது. இயேசு இல்லைல்ல பிச்சைக்காரன் தான். அல்லேலூயா. எல்லாம் இருக்கு சார், ஆனா நல்ல காசு இருக்குது, ஆனா ஸ்வீட் சாப்பிட முடியாது. ஏன்? சுகரு. எனக்கு நல்லா ஒரு உப்பு போட்டு சாப்பிட முடியல. ஏன்? ப்ரெஷரு. எனக்கு ரொம்ப தண்ணி குடிக்க முடியல, கிட்னி ப்ராப்ளம். எனக்கு ரொம்ப ஓட முடியல, ஹார்ட் லைட்டாக வீக்காக இருக்குது. கண்ணு தூரம் தெரிய மாட்டேன், பக்கம் தெரிய மாட்டேங்குது, ஒரு கோளாறாவே இருக்குது. ஒன்று கண்ணு ப்ராப்ளம். அப்போ எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் இயேசு வாழ்க்கையில் வரும்போது தான் எல்லா ப்ராப்ளமும் சரியாகுது. அல்லேலூயா. எல்லா ப்ராப்ளமும் சரியாகுது இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. போன வாட்டி எங்கள் தங்கச்சியை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். போய் பார்க்க போனேன். பார்க்க போகும்போது அங்கே ஃப்ரீயாக டெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. சரி ஃப்ரீயாக தான், நம்ம தான் விட்டோம். ஆனால் ஃப்ரீயான ஒரு 5000 ரூபா இருக்க டெஸ்ட்டு 250 ரூபானாங்க. சரி ஃப்ரீயாக 200 பரவாயில்லையேப்பா சொல்லிட்டு சும்மா எடுப்பா அப்படின்னு போட்டா, நான் சாதாரணமாக போய் பார்த்தா எல்லாம் ஓகே தான் சார் இருக்குது, ஆனால் சுகர் மட்டும் 350 இருக்குட்டாங்க. அட பாய் மனுஷா, 350 சுகர் ஆயிருக்கு. சுகரே இருக்காது. எப்பா சுகர் இருக்குது 350? அவ்வளோ வேறு தெளிவாக இருந்து நான் சொன்னோன்னு மயக்கம் வருது. ஆமாப்பா மயக்கெல்லாம் வருது, கை காலம் நடுக்குது. ஏய் நல்லதாயா வந்த இது ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் உடம்புலாம் வீக் ஆச்சு. கூட வந்தவர் மச்சான் வந்து தாங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ் கவலைப்படாதப்பா அப்படி தாங்க முடிச்சு. என்னப்பா அப்படின்ட்டாரு. நல்லா இருக்கிறவனையும் நீ என்ன நோயால் ஆக்கிடுவீங்களையா சொல்லிட்டு, சரி நான் சொன்னேன்ப்பா எனக்கு சுகர் இல்லை, திருப்பி செக் பண்ணணும் சொல்லிட்டு அவன் சொன்னாப்பா சுகர் இருக்குது. ஏன்னா வந்து நாங்கள் சுகர் மாத்திரம் பார்க்கல, 5 மாதம் 6 மாதம் வந்து இருக்குதா இல்லையான்ட்டு தான் பார்க்கணும். அது 8 தான் இருக்கணும் உங்களுக்கு, ஆனால் 15 இருக்கு. அப்போ 6 மாதம் உங்களுக்கு சுகர் இருந்திருக்கு. இப்போ இந்த ரிசல்ட் தப்பாக இருந்தாலும் இது தப்பாகாது அப்படின்னாங்க. நான் சொல்ல ரெண்டுமே தப்பு, ரெண்டுமே தப்பு, திருப்பி எடுக்க போகிறேன். ஆனால் சொல்லுமே எனக்கு கொஞ்சம் ஆச்சு, கொஞ்சம் என்னடா அது அப்படின்னு. சரி அப்புறம் வந்து இந்த பாம்ஸ் லாப் வில்லிவாக்கத்தை எடுத்து பார்த்தேன், அங்கேயும் 350 காட்டுது. அடப்பாய் மனுஷா, முதல்ல ஹாஸ்பிட்டல் போட்டு தப்பா போச்சு. முதல்ல நல்லதாக இருந்த மனுஷன் நோயால் ஆகிட்டீங்க எல்லாம் சேர்ந்துட்டு சொல்லிட்டு, அடவரே எனக்கு தெரியாது, எனக்கு சுகர் இருக்கக்கூடாது. வீட்டில் சொல்ல எப்பா இருக்குன்றாங்களே, அது இருக்குன்னு சொல்லுது. ஆனால் பைபிளில் சொல்லுது சுகரே இல்லைன்னு சொல்லுது. வியாதி பலவீனத்தை நீக்குவேன்னு போட்டிருக்கு. ஏசு நாமத்தை நான் சொன்னேன், ஆண்டவர் திருவிழந்து எடுக்கிறேன், ஒரு ரத்தம் எனக்குள்ள கலந்துருக்கு, அதனால எனக்கு சுகர் இருக்கக்கூடாது ஆண்டவர் ஏசு நாமத்தினால. என்னென்ன பார்ட்ஸ் சுகர் கரெக்டாக இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ் உடம்புல வேலை செய்யணுமோ அதெல்லாம் ஏசு நாமத்தில் வேலை செய்வதாக அப்படின்னு. இந்த பேங்க்ரியாஸ்ன்றா அதுன்றதுனா எந்த பார்ட்ஸும் தெரியாது. நீங்கள் தான் படிச்சுக்கிறீங்க, நான் டாக்டர் படிக்கல, ஜஸ்ட்டு கொஞ்சம் மார்க்கில் மிஸ் ஆச்சு. டாக்டர் படிக்கணும் நான் கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் மார்க் ஒரு 600 மார்க்கில் மிஸ் ஆச்சு, அவ்வளோதான். ரொம்பலாம் மிஸ் ஆகலை. அதெல்லாம் படிக்க முடியாது போயிடுச்சு. எனக்கு வந்து என்னன்னு தெரியல, நீங்கள் எல்லாரும் படைச்சவங்க அப்படி சொல்லிட்டு மாத்திரை கொடுத்தாங்க. மாத்திரை சாப்பிட மாட்டேன் நான், எனக்கு சுகர் இல்லையே, என்ன மாத்திரை சாப்பிட்ணும். வீடு சொல்லேப்பா மாத்திரை சாப்பிடுப்பா. தேன்காய் வாங்கி கொடுத்தாங்க. அது சாப்பிட்டது இன்னும் 1 மாதம் ஆகி போச்சு. தேன்காய் சொன்னாங்க. தேன் மாதிரி இல்லை, பயங்கர கசப்பு. சாப்பிட்டேன்னா 1 வாரத்துக்கு கசப்பு போக மாட்டேங்குது. எனக்கு மாற்று இது வேணாம், என்னை விடுங்க, நான் தனியாக விடுங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு ஏசு நாமத்தினால உள்ள ரத்தத்தில் இருக்கிற எல்லா சுகர் எல்லாம் ஏசு நாம நார்மலாக மாறுவதாக. எனக்கு சுகர் இருக்கக்கூடாது ஏசு நாமத்தில். பைபிள் இப்படி சொல்லலை. பைபிள் சொல்கிறதுக்கு வியாதிக்காக ஏசு மருத்துவ போட்டிருக்கு, அவர் தழும்புல சுகம் உண்டாவது போட்டிருக்கு. நான் என்ன எடுக்க போகிறேன், என் சுகர் குறையணும் அப்படின்னு. அப்புறம் போய் எடுத்தா 250. குறையுது. ஜப வேலை செய்ய ஆண்டவரே 10 இன்னும் குறைங்க. 1 வாரம் என்ன பண்ணுறது, நல்லா கேக்கு ஸ்வீட்டு எல்லாம் சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு போய் எடுக்கிறேன், இனி எவ்வளோ பார்க்கலாம் அப்படி
பார்த்தீங்கன்னா 130. சோத்திரம் குறைஞ்சிச்சு. அல்லேலூயா. திரும்பி போகிறேன், கேக்கு சாப்பிட்றேன், திருப்பி ஃபீல்ஸ். எப்பா நீ அநியாயம் பண்ணுறியப்பா, இரு கேக்கு நீயே சாப்பிட்டு. சரி கேரளாவில் இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டு போகிறேன், திரும்பி போய் எடுத்தனா 125. கேட்குறோம், எப்படி கம்மியாச்சு? அதே தெரியும் ஏசு நாமத்தில் என்ன பண்ணுது, சரியாவதாக. ஆண்டு கேட்டார், இன்னும் குறைய மாட்டார். ஆண்டவர் குறைவான ஆண்டவரை, இதுக்கு மேலே குறைச்ச லோ சுகர் ஆகிடும், இதுக்காக லோ சுகர் ஆகிடும். ஏசு நாமத்தினால 350 இருக்கிற சுகரு 3 எடுத்து பார்த்து 3 வாட்டியும் 3 வாட்டி 125 தான். ஏன்னா தேவன பரிகாரி. அல்லேலூயா. ஏசு நாமத்தில் உள்ள ஆர்கன்ஸ்ல வேலை செய்யுது. ஆமென். ஏன்னா நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு ரத்தமும் ப்ரெஷரும் வரக்கூடாது அப்படின்னு நான் 10 வருஷம் சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. ஆமென். ஏன் நீங்கள் உள்ள நம்ம ஓடுற யார் ரத்தம் ஓடுது? உள்ள ஏசு ரத்தம் ஓடுது. எனக்கு சுகர் இருக்குன்னா யாரும் சுகர் இருக்கணும்? ஏசுக்கு சுகர் இருக்கணும். அடப்பாய், நீ சுகர் இருக்க, என்ன சுகர் பேச்சு நாக்குற? ஆமா ஆண்டவரே, நான் உமக்கும் எனக்கு ஒரே ரத்தம் ஓடுது. எனக்கு சுகர் இருக்கணும், யாரும் சுகர் இருக்கணும்? உமக்கு சுகர் இருக்கணும். எனக்கு ப்ரெஷர், யாருக்கு ப்ரெஷர் இருக்கணும்? ஏசுக்கும். நீயும் நோயாளாடுதல, என்னையும் நோயாளியா விடு. ஏசு நாமத்தை ஆடுதல. அப்பா நான் நோயாளி இல்லை, நீ நோயாளி இல்லை. ஏசு நாம சுகம் உண்டாகுது. அப்போ சுகம் நம்முடைய பிறப்புரிமை. அல்லேலூயா. இது கொடுப்பதுக்காக தான் ஏசு உலகத்தில் வந்தாரு. அல்லேலூயா. அவன் கேட்குற டாக்டர், அவன் எப்பா எப்படி மாத்திரை சாப்பிட்டியா? நான் சாப்பிடல சார். வேற என்ன பண்ண? ஜெபம் பண்ண குறையும் சார், பண்ணி பாருங்க, உங்களுக்கும் குறையும். எனக்கு சுகரே இல்லைப்பா அப்படின்றாரு. அப்போ ஜெபம் பண்ணா, அறிக்கை செய்தால், விசுவாசமாக பேசினால், அல்லேலூயா, வாழ்நாள் முழுதும் சுகரை வாழ்நாள் முழுதும் என்ன பண்ணோம்? மாத்திரை எடுக்கணும். டாக்டரு, நான் மாத்திரை எடுக்க மாட்டேன் ஏசு நாமத்தினால. அல்லேலூயா. எனக்கு இதை விட பெரிய மாத்திரம் இருக்குது. என்னது? ஏசுடைய ரத்தம். அல்லேலூயா. ரத்தம் என்ன பண்ணும்? நம்மளை ஜீவன் உண்டாக்கும். ஆமேன். ரத்த வல்லமை இருக்கு. அப்போ அதற்காக ஏசு உலகத்தில் வந்தாரு. அல்லேலூயா. படித்தவர்கள், பணக்காரர்கள் எல்லாருக்காகவும் இயேசு என்ன பண்ணாரு? அந்த உலகத்தை வந்தார். அல்லேலூயா. ஆமென். 9, 10, 11 பார்த்தீங்கன்னா அப்படி படிக்கலாமா? 2ஆம் அதிகாரம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி எல்லாத்தையும் என்ன பாதத்தில் வைத்தார்கள். நாமும் நம்முடைய எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் எது வைத்தாங்க? அவங்க பொண்ணு, அதுக்கப்புறம் தூபவர்க்கம், அப்புறம் வெள்ளை போல சென்ட்டு, இது எல்லாத்தையும் பாதத்தில். இது ரொம்ப காஸ்ட்லியானது. ரொம்ப பொண்ணு, அதுக்கப்புறம் தூபவர்க்கம், அதுக்கப்புறம் சென்ட், பெர்ஃப்யூம் ரொம்ப காஸ்ட்லியானது. எல்லாம் உங்களுக்கு எல்லாம் காஸ்ட்லி எங்கே வைக்கணும்? தேவனுடைய பாதத்தில். ஆண்டவரே, இந்த தங்கம் என்னை காப்பாற்ற போகிறது இல்லைப்பா, இந்த தூப வர்க்கத்தை விற்று என்ன பண்ணுற போல காப்பாற்ற போகிறதுல, இந்த சென்ட்டு, ஒவ்வொரு சென்ட் வச்சு ரொம்ப விலை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அக்தர் மாதிரி என்ன பண்ணுவாங்க? சென்ட் வைத்திருப்பாங்க. ஒரு சென்ட்டே கீழே 10,000, 50,000, 1,00,000 இருக்கும். அப்படிப்பட்டதெல்லாம் கொண்டு வைத்து இது என்னை காப்பாற்ற போகிறதில்ல. என்னை காப்பாற்ற வந்த ஒரு ரட்சகர் யார் தெரியுமா? இயேசுதான். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன இருக்கலாம்? நல்லதான், தப்பு இல்லை. பொண்ணு இருக்குதா? நல்லதுதான். வெள்ளை போல இருக்குதா? நல்லதுதான். உங்களுக்கு விலையேறப்பட்ட ரொம்ப காஸ்ட்லியான கையில் இதாக இருக்குதா? நல்லதான். ஆனால் அது எங்கே வைக்கிறீங்க? எங்கே இருக்கு? தேவனுடைய பாதத்தில். அல்லேலூயா. பீரோவில் இல்லை, பீரோவில் இருக்கட்டும். ஆனால் மனசு இங்கே இருக்க முடியாது, அங்கே இருக்குது. இருக்குமா? இருக்கா? தரலையே, இதெல்லாம் போட்டு போவோம். அல்ல, அப்படி இல்லை. நல்லதெல்லாம் வைத்து கொள்ளுங்கள். ஆனால் வைப்பு எல்லாமே எங்கே தான் வைக்கணும்னா தேவனுடைய பாதத்தில் வைத்தீங்கன்னா, அல்லேலூயா, அது இது பாதத்தை அவர் எடுத்துக்க மாட்டார். அது உங்களுக்கு ஆசனமாக உங்களுக்கு கொடுக்கிறார். அப்போ யாருக்கு சந்தோஷம்? முதல்ல பார்த்தீங்கன்னா படிக்காதவர்களுக்கு, புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, தரித்திரர்களுக்கு, யாரும் மதிக்காதவர்களுக்கு ஒரு சந்தோஷம். 2வது படித்தவர்களுக்கு, பணக்காரர்களுக்கு, வெள்ளியும் பொண்ணும் உள்ளவர்களுக்கு, அவர்களுக்கும் மிகுந்த சந்தோஷம். உலகத்தில் இயேசு வந்தது. அப்போ நமக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். அல்லேலூயா. பக்கத்தை சந்தோஷம் சொல்லுங்க. எப்பா சந்தோஷமா இருப்பா, இயேசு பறந்துக்கிறாரு. சந்தோஷமா இருக்கு. துக்கமுகமா இருக்குது. என்ன?
சந்தோஷமா இருங்கப்பா. இயேசு அவளுக்கே சந்தோஷம், நம்ம சந்தோஷம் இல்லையா? உன் துக்கங்கள் மாற்றுறதுக்காக இயேசு வந்தாரு, உன் கஷ்டங்களை மாற்ற இயேசு வந்தாரு, உன் பிரச்சனைகளை மாற்ற இயேசு வந்தாரு. எப்பேற்பட்ட பிரச்சனையும் மாற்ற இயேசுவால முடியும். அவரால் முடியாது என்று எதுவுமே இல்லை. என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ளவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன நன்மை உண்டாகும் நான் பார்க்கலாம். சரிங்களா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 14 நான் பார்க்கலாம். பிறந்தாருப்பா, எல்லாம் சந்தோஷம்தான். என்ன நன்மை உண்டாது வாழ்க்கை, அது சொல்லுங்க, அதான் முக்கியம். அதை பார்ப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் இங்க பாத்துக்கலாம். தூது அவர்கள் வந்து கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. 10 நோக்கி பயப்படாதிருங்கள். அதுக்கப்புறம் ரட்சகர் 14 படிக்கலாம். 14 படிங்க. உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார். அல்லேலூயா. அப்போ என்ன நடக்க, இயேசு பிறக்கதால யாருக்குன்னு பார்த்துட்டோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். என்ன நடக்குது? நமக்கு சமாதானம் உண்டாகுது. அல்லேலூயா. குடும்பத்தில் சமாதானம், பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானம், வேலையில் ஒரு சமாதானம். ஏன் உலகம் சமாதானம் இல்லாமல் போய்கொண்டது வாழ்க்கையில். எத்தனையோ அறிஞர்கள், இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு அப்புறம் உலகம் போகிறதுக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் குடும்பம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. என்றால் பிசாசு உலகத்தை ஆட்டி படுத்து கொண்டிருந்தான். மொத்தத்தையும் பிசாசுடைய காருள்ள ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அப்பொழுது பூமியிலே சமாதானம் இல்லாமல் தேவன் என்னென்னோ செஞ்சு பார்த்தாங்க. மக்கள்லாம் எதுவும் விடுதலை கிடைக்கல. இனியோ பலிகள் செஞ்சு பார்த்தா விடுதலை கிடைக்கல. எத்தனையோ படித்து பார்த்தாங்க, கிரேக்கர்கள் மாதிரி, விடுதலை கிடைக்கல. ரோமர்கள் மாதிரி எத்தனையோ என்ன பண்ண சாகசங்கள் செஞ்சாங்க, விடுதலை கிடைக்கல. கடைசியில் எல்லாம் உலகமெல்லாம் தோற்று, மக்கள்லாம் தோற்று, என்னால் எதுவுமே செய்ய முடியல. நான் பலி செலுத்தி பார்த்த விடுதலை அடையல, படித்து பார்த்த என்ன பண்ண முடியல, வெற்றி அடைய முடியல. எத்தோ திறமையை கற்றுக்கொண்டேன், ஆனால் வெற்றி அடைய முடியல. என்ன செய்வது? மனுஷர் தோற்ற அந்த தருணத்தில் இயேசு வந்தா இரட்சகராக. அல்லேலூயா. சமாதானத்தை கொடுப்பதற்காக, நம் வாழ்க்கையில் சந்தோஷம் கொடுப்பதற்காக. என் வாழ்க்கை சமாதானம் இல்லையா, இயேசு பிறந்தால் சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. இயேசு பிறந்த சமாதானம் சொல்றாங்களே. ஒரு குழந்தை பார்க்கும்போது நமக்கு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு குழந்தை பார்க்க எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு முதல் குழந்தை பார்க்கும்போது, என் கண்ணு, என் மணியே, செல்லமே, அப்பா உரிச்சு வச்சுக்கிறப்பாரு, அப்படியே அவன் உரிச்சு வச்சுக்கிறப்பாரு, அப்படி சந்தோஷமா இருந்தில்ல. அந்த ஹாஸ்பிட்டல் நிறைய குழந்தை பிறந்திருக்கலாம், ஆனால் உங்களுக்கு பாருங்க எப்படி இருந்தது? எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது இல்லை? அதே மாதிரி தான் தேவன் உலகத்தில் வந்து அதே சந்தோஷம் வாழ்க்கையில் உண்டாவதாக, ஒரு சமாதானம் உண்டாவதாக. ஏன் சமாதானம் உண்டாயிடுச்சு? கல்யாணம் பண்ண கேட்பேன்னா வயிற்றுல புழு பூச்சி இல்லையா? புழுப்பூச்சி நிறைய இருக்குது குழந்தைல. இப்படி கேட்டு பண்ணியிருப்பாங்க, தொல்லைப்பட்டு அப்பாடி ஒரு சமாதானம், ஒரு குழந்தை வந்துச்சுப்பா, ஒரு நிந்தையெல்லாம் போச்சுப்பா அப்படின்னு. அது வரும்போது நமக்கு ஒரு சமாதானம் உண்டாகுது. இதைப்பா என் குழந்தை பாரு. இப்படியாக உங்கள் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் இந்த வரப்போகிற ஆண்டு உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் இயேசு நாமத்தினால. அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாக ஒரு சமாதான தேவன் என்ன பண்றார்? தருகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்டாவதாக. அதுக்கப்புறம் மனுஷங்கள பிரியம். முதல்ல பிரியமில் அடிச்சுக்கிட்டு விரக்தியில ஒரு இது இல்லாம, ஒரு சந்தோஷம் இல்லாம, ஒருத்தர் அன்பு இல்லாம, எவனை எப்போ காலி பண்ணலான்னு பண்றான்? காத்துக்கிட்ட சமயம் அது. வகை தேடுகிற ரோமர்கள் சாம்ராஜ்யம் எப்போ எந்த இடத்துல யாரை காலி பண்ணலாம், எவனை அழிக்கலான்னு பார்த்து கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் இயேசு சொல்றாரு, உங்களுக்கு பிரியம் உண்டாவதாக. அல்லேலூயா. என்னவதாக? பிரியம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு பிரியம். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் எதுக்கு வந்த? இதுக்கெல்லாம் ஆண்டவர் உலகத்து வந்து உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. அதெல்லாம் உங்களுக்கு பிரியம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அப்போ வாழ்க்கையில் இதெல்லாம் உங்களுக்கு கிஃப்டாக கிடைக்க போகுது. லூக்கா 2:14 படிச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் லூக்கா 1:78-79 பார்க்கலாம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் யாருக்குன்னா, அந்தகார இருட்டுல ஒண்ணுமே தெரியல, வாழ முடியல டாடி, வாழ முடியல, அல்லேலூயா அப்படின்னு என்ன பண்றீங்க?
கதர் இருக்கிறவங்கள, எல்லாம் அந்தகாரமாக இருக்குது, முன்னாடி ஒன்றும் தெரில, பின்னாடியும் தெரில, அங்கே போனால் அவன் அடிக்கிறான், பின்னாடி போய் இவன் மிதிக்கிறான், இந்த ரைட்லேயும் போக லெஃப்ட்லேயும் போக ஒரே அந்தகாரமாக இருக்குது. பார்த்துருக்கீங்களா? நிறைய டெல்லியில் நிறைய ஃப்ளைட் என்ன பண்ணல, எடுக்கலையே, ஒரே அந்த இருட்டாக இருக்குது, அந்தகாரமாக இருக்குது, ரோடே தெரில, பனி பொழியுது, நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ அதே மாதிரி எங்கே போகுன்னு தெரியல, போக விருப்பம் இருக்கு, போக முடியல, போக தெரியல, போக முடியல. அப்போ அந்தகாரமாக இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நெருக்கம், எங்கே போன தெரியல, வாழ்க்கை எப்படி போகுன்னு தெரில, என்னவா முடியும்னு தெரில, என்ன செய்ய போறேன்னு தெரில. இப்படி வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கும்போது அவர்களுக்கு என்ன பண்ணாரு, தேவன் என்ன பண்ணாரு, உலகத்தில் பிறந்தார். அடுத்து அப்புறம் அந்தகாரம், அப்புறம் அந்தகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அந்தகார மரண இருளிலும். அதுக்கு ரெண்டாவது மரண இருள். ஏன் மரண இருள் அப்படின்னா, மரணத்து அதிகாரி யாரா இருந்தான்? அப்போ பிசாசா இருந்தான். அவனுக்கு நினைச்சா யாரை வேணாலும் பண்ணலாம், கொல்லக்கூட அதிகாரம் இருந்தது. இயேசு கிறிஸ்துவே வந்து நீ பவுலை கொல்லாதேன்னு அவங்க சொல்றாரு, புரியுங்களா? ஏன்னா அவங்களோட அதிகாரம் இருக்கு. இயேசு சொல்ல அப்படின்னா, சாரி யார, யோபு வந்து கொல்லாதே அப்படி வான் பண்றாரு. ஏன்னா அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? பிசாசு கிட்ட இருக்குது. எந்த மனுஷன் பல யுத்தங்கள், பல சண்டைகள், இதெல்லாம் பிசாசு கொடுக்கிற சமயத்தில் இயேசு வந்து நீ பயப்படாத, அல்லேலூயா, வியாதி குறித்து பயப்படாத, வெளியில போன பயப்படாத, விபத்தை குறித்து பயப்படாத, எதை குறித்து பயப்படாத, மரண இருள் ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, வெளிச்சம் கொடுப்பதற்காக இயேசு வந்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உட்கார்ந்துக்கிறாங்களாம். எதுல உட்காந்துக்கிறாங்க? அதான் போட்டிருக்கான், அந்தகாரத்திலையும் மரணத்திலும் உட்கார். ஏன்னா போக முடியல, இதுக்கப்புறம் என்ன தெரியல, ஆண்டவர் வழி தெரியலப்பா, அவ்வளோ முடிய போகுது வாழ்க்கை, அவ்வளோ காலி அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் இயேசு வந்தாரு. புரியுதா உங்களுக்கு? உட்கார்ந்துடா மனுஷன், முடியலப்பா, தெரியல, வாழ முடியல, போக முடியல, என்னன்னு தெரியல, ஒரே இருளா இருக்கு, பிசாசு ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கு, என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, வாழ்க்கை முடிய போகிற சமயம் பிசா அழகாக பிளான் பண்ணி என்ன பண்ண கொண்டு வந்துட்டான், கடைசியை கொண்டு வந்துட்டான். அவ்வளோதான், எல்லா மக்களையும் என்ன பண்ணுறான், நாசத்துக்குள்ள கொண்டு வர சமயத்தில் இயேசு பிறந்தார். கருத்தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால வாழ்க்கை முடிஞ்சிச்சு, என் வாழ்க்கை முடிந்து விட்டது, என் வாழ்க்கை நன்மை இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, பயப்படாதீங்க, இயேசு பிறந்தால இது புது தொடக்கம் வாழ்க்கையில். அல்லேலூயா. ஒரு புது லைஃப், ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது சந்தோஷம், ஒரு புது சமாதானம், ஒரு புது நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை கொடுக்க நாள் கிறிஸ்மஸ். அல்லேலூயா. நம்பிக்கைலாம் ஜனங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நமக்கு நம்பிக்கை இருக்கு, எத்தனையோ இந்துக்கு, எத்தனையோ மக்களுக்கு, எத்தனையோ புரோஜாதி மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. என்ன வாழ்வுன்னு தெரியல, மறுத்தல் எங்க போன்னு தெரியல, எங்க தான் போகுது தெரியல, இது கும்பிட கடவுள் உண்மையாக கடவுளா தெரியல. ஒரு ப்ரேயருக்கு போயிருந்தேன், அப்போ சொன்னேன் அவங்ககிட்ட, அவங்க சொன்னாங்க அவங்க நிலைமை கிட்ட எனக்கு பரிதாபம் போச்சு. அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க, அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, பிள்ளைக்கு பிரச்சனை, பிள்ளைக்கு ஆப்ரேஷனு, இப்படி பல பிரச்சனை சொன்னாங்க. நான் சொன்னேன், இவ்வளோ வருஷங்கள் தெய்வத்தை கும்பிடுறியாமா, அந்த தெய்வம் ஒன்று காப்பாற்றிருவோம்ல. ஆமாம், என்ன பண்ணுறது தெரில அப்படின்றாங்க. அவங்களுக்கு தெய்வம் அவளை காப்பாற்றலை, ஆனாலும் அதில் விடுதலை அடைஞ்சு இயேசுவை கும்பிடுனவளுக்கு தெரிய மாட்டேங்குது. இதான் மரண இருளில் உட்கார்ந்து இருக்கிறது. நான் சொன்னேன், இயேசு கும்பிட்டு பாருங்கப்பா, நிச்சயம் வாழ்க்கை மாறும். அல்லது இவ்வளோ வருஷம் கும்பிட்டீங்க, ஒன்றுமே வாழ்க்கை நல்லா நடக்கல, மோசமாக தான் போகுது வாழ்க்கை, இயேசு கும்பிட்டீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கை எழும்போம். அல்லேலூயா. பிரகாசம் உண்டாகும், நன்மை உண்டாகும், மேன்மேலும் ஆசுமா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி உங்களை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவங்களை மாற்றுவார். இதுக்கெல்லாம் இயேசு உலகத்தில் பிறந்திருக்கிறாரு. அல்லேலூயா. லூக்கா 78 அப்படி அடுத்து படிக்கலாமா? நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், சமாதானம் நடத்தவும், ஓகே, நடத்தவும் விருத்தியினாலே உன்னதத்திலிருந்து தோன்றி அருணோதயம். அல்லேலூயா. என்னவதா? அருணோதயம். அல்லேலூயா. என்ன உதயமா? அருண் என்ன தெரியுமா உங்களுக்கு? நம்மை சந்தித்து இருக்குது என்ற அருணோதயம். என்ன தெரியுமா அருணோதயம்னா? இந்த காலையில் சூரியன் வரும்போது ஒரு ஒளி வரும் பார்த்தீங்களா, உதய சூரியன், அந்த ஒளி, அந்த வெளிச்சம். ஏன்
ஏன் அதுன்னு சொல்லணும்னா அது முன்னாடி இருட்டாக இருந்துச்சு, அது மாதிரி இருட்டாக இருந்தது. அப்போதான் சூரியன் வரும்போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி, அந்த அருணோதயம் வாழ்க்கையில் உண்டாகும். இவ்வளோ இருளாக இருந்த வாழ்க்கை இப்போது அந்த சூரியன் வரும்போது உதிக்கும் போது எல்லார் வாழ்க்கையும் ஒரு நம்பிக்கை, எல்லா ஜீவன்களுக்கும் ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. அதுதான் அருணோதயம். வாழ்க்கை இருளாக இருந்தது, இப்போது அருணோதயமாக கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு. எங்க? உங்க வாழ்க்கையில. பக்க சொல்லு, உங்க வாழ்க்கை சொல்லுங்க. பெத்லகேம் இல்லப்பா, எங்க? யார் வாழ்க்கையில? பக்கம் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில யார் பிறந்துக்கிறது? இயேசு வந்தாரா? எத்தனை மாசம் கேளுங்க, எத்தனை மாசம்? இயேசு பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு பறந்துக்கிறார். எங்க? நம்ம இருதயத்துக்குள்ள அருணோதயம் உண்டாகும், வாழ்க்கை நம்பிக்கை உண்டாகுது, ஒரு சந்தோஷம் உண்டாகுது, ஒரு சமாதானம் உண்டாகுது. ஹல்லேலூயா. அப்போ இதான் அருணோதயம். இந்த ஒளி தான் நான் வாழ்க்கையை மாற்றுகிறது. ஆமென். கடைசியா மாதிரி படிச்சு முடிக்கலாம். அந்த பிள்ளை வளர்ந்து யோவான் 1 அதிகாரம் 1:1 5 படிக்கலாமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, ஓகே, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷன் ஒளியாய் இருந்தது. கண்டலாமா? ஹல்லேலூயா. அந்த ஜீவன் கிறிஸ்து இயேசுதான். கிறிஸ்து இயேசு வார்த்தையா இருக்கிற ஆண்டவர் இப்பொழுது நமக்கு வெளிச்சமாக அருணோதயமாக உலகத்துல பறந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதான் கிறிஸ்மஸ். எப்போதுனா ஜீவன் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது, ஜீவன் மனுஷனுக்குள் வந்து ஒளியாய் மாறினதாம். ஆமென். ஜீவன் இல்லாம, உயிர் இல்லாம இரு நமக்கு ஜீவன் உண்டாகி, அது மாத்திரம் மனுஷனுக்கு என்ன ஆச்சா? ஒளியாய் மாறியது. அல்லேலூயா. அருணோதயமாய் மாறியது. இருள் இருக்க ஜனங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் வந்தது. பிரச்சனை இருக்க மக்களுக்கு ஒரு விடுவு காலம் வந்தது. போராட்டமா இருக்க மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஒன்றுமில்லா மக்களுக்கு உயர்வு வந்தது. ஒரு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டுக்க ஆண்ட உலகத்தில் அருணோதயமாக வெளிச்சமாக வந்த திருநாள் தான் என்னால கிறிஸ்மஸ். அல்லேலூயா. ஏதோ வந்தாரு, பிறந்தாரு, கேக் வாங்கினோமா, கட் பண்ணோமா, வீட்டுக்கு போன பிரியாணி சாப்பிட்டோமா, வயிறு முன்னே சாப்பிட்டு பட்டு தூங்கலாமா, அது இல்லை. அல்லேலூயா. இன்றோடு எல்லாம் போயிடும். எது போயிடும்? நீ வாங்கின புது ட்ரெஸ்ஸு நாளைக்கு பழைய ட்ரெஸ்ஸு, நாளைக்கு புது சொல்லுமா, நாளைக்கு பழைய ட்ரெஸ்ஸுப்பா, புது ட்ரெஸ்ஸு நாளைக்கு பழைய ட்ரெஸ்ஸு. இங்கே இருக்கிற எல்லாமே என்னது? பழசாகும். டெக்கரேஷன்லாம் பழசாகும். இப்போதான் நல்லா கேட்கணும், அப்போ நாளைக்கே இது பழசு. அது ஒன்று மட்டும் தான் வாழ்க்கை முழுசும் புதுசு, அவதான் இயேசு. அல்லேலூயா. இயேசு பிறந்தான் வாழ்க்கையில புதுசு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இயேசு பிறந்துக்கிற அனுபவங்களுக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசு பிறந்த மூலியமாக என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அருணோதயம் உண்டாவதாக, ஒவ்வொரு நாளும் வேலையில் அருணோதயம் உண்டாவதாக, ஒவ்வொரு நாளும் பிசினஸ்ல, வியாபாரத்தில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில, பிள்ளை வாழ்க்கையில, நீங்க ஓடு வாகனத்தில் எல்லாம் அருணோதயம் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னேற்றம். இன்று இல்ல கிறிஸ்மஸ், டெய்லி தான் கிறிஸ்மஸ். அல்லேலூயா. டெய்லி கிறிஸ்மஸ் சொல்லுறதுதான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம், வந்திருக்கிறோம். அல்லேலூயா. என்னைக்கோ ஆரம்பிக்கணும்ல, இது ஆரம்பிச்சுக்கிறோம். ஆனா கிறிஸ்மஸ் யாருக்கு? இயேசு பிறந்துக்கிறாரு. நீங்க என்ன புது ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? ஏன் போட்டிருக்கீங்க? நமக்கு சூப்பர் இல்லம்மா. ஹல்லேலூயா. ஏன்னா அப்பா அந்த கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, நான் தான் ட்ரெஸ் போட முடியும், அதனால நான் ட்ரெஸ் போட்டிருக்கோம், இல்லைன்னா போட்டிருக்க மாட்டேனே. ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்து பிறந்தவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு. அந்த கிறிஸ்துவை நான் ட்ரெஸ் போட்டு அழகு பார்க்கிறேன். ஏப்பா நீ போட்டு விடா பயமா இருக்குதே. கிறிஸ்துவனுக்குள்ள பிறந்துக்கிறாரு. அந்த கிறிஸ்து அழகா ட்ரெஸ் போட்டு, அழகா நம்ம சாரி கட்டி, அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு எனக்கு அழகு இல்லப்பா, யாருக்கு அழகு? எனக்குள்ள கிறிஸ்து அழகுபடுத்துறேன். அல்லேலூயா. அவரை மேன்மைப்படுத்துறேன். இயேசு அவருக்காக பிறக்கல, எனக்காக பிறந்துக்கிறாரு. அது நான் தான் போடணும். யாருக்கு? ஆண்டவருக்கு. ஆண்டங்க இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால அவரை போட்டு சந்தோஷப்படுத்துறேன். ஆமென். அப்ப கிறிஸ்து இப்படிப்பட்ட நான் வாழ்க்கை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் படிக்கலாம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது.
இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி கிறிஸ்து நமக்கு இருக்கிற இருள பிரகாசிக்குதான். அல்லேலூயா. வாழ்க்கை இருள, தோல்வியில, கஷ்டத்துல மேய்ப்பர் கூட இருள் இருக்கிறாங்க. மிகப்பெரிய பிரகாசம் உண்டாகி பயப்படாதீர்கள். கிறிஸ்து உங்களுக்கு பிறந்திருக்கிறாரு. இருள் இருக்கிற ஜனங்களுக்கு, சாப இருள் இருக்க ஜனங்களுக்கு, வியாதி இருக்க ஜனங்களுக்கு, பிரச்சனை பாட்டம் இருக்க ஜனங்களுக்கு ஒரு மிகுந்த வெளிச்சத்தை உண்டா கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு. அல்லேலூயா. நமக்குள்ள பிறந்திருக்கிறாரு. நம்ம சந்தோஷம். அல்லேலூயா. நமக்குள்ள பிறந்து ஆண்டு பிறந்துக்கிறார். சந்தோஷம். கிறிஸ்து பிறந்த. அதுக்கப்புறம் அடுத்தது பற்றி கொள்ளவில்லை. 9:10 அப்படியே உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா. எந்த மனுஷனுங்க? மேய்ப்பனுங்க, படிப்பறிவு இல்லாதவங்க. அதுக்கப்புறம் யாருக்கு? ஞானவானுக்கு, படிச்சவனுக்கு. அதுக்கப்புறம் யாருக்கு? பணக்காரனுக்கு. எல்லாருக்கும் ஒளி கிறிஸ்துதான். உலகில் எல்லா மனுஷருக்கும், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற வைக்கிற ஒளி யாருதான்? இயேசுதான். அல்லேலூயா. வந்திருக்கிற எந்த மனுஷன் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளி. 10வது, அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அறியலை. உலகம் அவர் மூலம் உண்டாக்கப்பட்டிருக்குது. ஆமென். அல்லேலூயா. அப்போ நான் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுப்பதற்காக, வெளிச்சம் இருளை மாற்றுவதற்காக, கஷ்டத்தை மாற்றுவதற்காக எந்த மனுஷனையும் எந்த மனுஷப்பா நான் பயங்கர மோசமான கோவக்காரன், மோசமான குடிக்காரன், மோசமான ஒரு பொறுக்கி, மோசமான கேவலமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன். நீ எப்பேற்பட்டதா சரிதான், எப்பேற்பட்ட மோசமானதா சரிதான், உன்னை மாற்ற இயேசுவால முடியும். அல்லேலூயா. என் வாழ்க்கை திறமை இல்லை, என் வாழ்க்கை படிப்பு இல்லை, என் அழகு இல்லை, என் புத்திசாலி இல்லை, நான் வாய் தந்து பேச தப்புவாயுது. கவலைப்படாதீங்க. எப்பேற்பட்ட மனுஷனையும் மாற்ற வல்லமை உள்ளவர் கிறிஸ்து இயேசுதான். அல்லேலூயா. அவரால் மாற்ற முடியாத மனுஷன் உலகத்தில் யாருமே இல்லை. எப்பேற்பட்ட கொள்ளக்காரங்களை, பயங்கரவாதிகளை, தீவிரவாதிகள் எல்லாவற்றையும் மாற்ற கிறிஸ்து இயேசு முடிந்தது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. எத்தனையோ கொலைக்காரங்க, எத்தனையோ அரசாங்கத்தை மாற்ற முடியாம, ஜெயில் மாற்ற முடியாம, சட்டங்கள் மாற்ற முடியாம எத்தனையோ பேர் கொள்ளைக்காரங்க, எத்தனையோ வழிபறி பண்ணவங்க, எத்தனையோ விபச்சாரத்துல தப்பான காரியம் பண்ணி கொண்டிருக்கலாம், எத்தனை வியாதி இருக்கலாம் ஏசு ஏற்றுக்கொண்டு மாறி இருக்கிறாங்களே. உங்களை மாற முடியாதா? மாற முடியும். அதுக்காக இயேசு வந்துக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்லுது, உலகத்தில் எப்பேற்பட்ட ஆண் ரத்தத்தால மாற்ற முடியாத எந்த ஒரு பாவியும் உலகத்தில் இதுவரை பறக்கல. அல்லேலூயா. எவ்வளவு மோசமான இருந்தாலும் அவனுடைய பாவத்தை கழுவி அவன் வாழ்க்கை ஒளியேற்றுவதற்கு இயேசுவால முடியும். அப்படின்னா அவ்வளோ கொடுமையான கொலைக்காரனை மாற்ற முடியும்னா உங்களை மாற்ற முடியாதா? கேளுங்க. பார்த்த முடியாதா? கேளுங்க. மாற்ற முடியுமா? அவ்வளோ மோசம். நீ கொலைக்காரனையே மாற்ற முடியும்னா நான் மாற்ற முடியாதா? என்ன சார் மாற்ற முடியுமா சிஸ்டர்? மாற்ற முடியும். பயங்கரவாதியை மாற்ற அவ்வளோ பயங்கரமா நீங்க இருக்கீங்க. நீங்க அவ்வளோ பயங்கரமாக இருக்கீங்க. பயங்கரத்தையும் மாற்ற தேவையால முடியும். அல்லேலூயா. கிறிஸ்து பறந்துக்கிறார். அல்லேலூயா. தைரியமா இருங்க. அவர் ஒருத்தர் போதும் உங்க வாழ்க்கையில. அல்லேலூயா. அவர் ஒருத்தர் போதும். யார் வந்தான் வரல, அவர் இருந்தான் இல்ல போனா வந்தான், கவலைப்படாதீங்க. ஒருத்தர் வாழ்க்கை இருக்கிறாருங்க, இருந்தா போதும். மீதி எல்லாம் தேடியும் பார்த்து கீழே வரும். அல்லேலூயா. நீங்க தேடி சொந்தக்காரங்களே போறீங்க, அவன் வச்சு என்ன வாங்குறான், வச்சு செய்யறாங்கள. ஆனா நீங்க போக வேண்டிய இடம் தெரியுமா? இயேசு பாதத்துல. அது சாஷ்டாங்கமா எங்க பண்ணிஞ்சாங்க? சாஸ்திரிகள், பணக்காரர்கள் எங்க பண்ணிஞ்சாங்க? இயேசு பாதத்தை பணிங்க, அப்போ எல்லாம் நன்மையா உண்டாகும். முதல் தேவ ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள், அப்ப எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவர் என்ன வேதனை கூட்ட மாட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் ஐஸ்வரியத்தை தரும், அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். அல்லேலூயா. ஏசு நம்பி பாருங்க. அவர் உலகத்தில் உங்களுக்காக பிறந்துக்கிறாரு. நீங்க வாழ்க்கை இந்த மோசமான காரியம் இருக்கா, இந்த மோசமான ஒரு பாவம் இருக்கா, இல்ல மோசமான சூழ்நிலை இருக்குதா, மோசமான மனிதன் இருக்கிறானா, மோசமான ஒரு வாழ்க்கையில போயிருக்கீங்க, ஆண்டவரே இந்த இடத்துல மோசமான இடத்துல ஏசு நாமத்துல என் அருணோதயம் உதிப்பதாக, ஏசு உதிப்பதாக. உலகத்தில் எந்த மனுஷன் பிரகாசம் மெய்யாரு சொன்னீங்க ஆண்டவரே, காருளே மாற்ற சொன்னீங்க ஆண்டவரே. கொடுமையான பிரச்சனை என்ன முடிவுக்கு தெரியல, மோசமா இருக்குது. இங்க இயேசுவை நீ உதிப்பதற்காக நன்றி. என் வாழ்க்கை பிரகாசமாய் மாற்றுவதற்கு நன்றி. என் வாழ்க்கை சந்தோஷமா மாற்றுவதற்கு நன்றி. என் வாழ்க்கை விடுதலை கொடுப்பதற்கு நன்றி. அல்லேலூயா.
இயேசு அதுக்கு தான் பிறந்துக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு ஏன் இயேசு வந்தனா எல்லோருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்க பிறந்திருக்காரு. சந்தோஷம் இருக்கா? இருக்கணும். அல்லேலூயா. இல்லைனா கூட சொல்லுங்க, இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு சந்தோஷம் இல்லை. இயேசு நாமத்தில் அங்கே வெளிச்சம் உண்டாவதாக, ஜீவம் உண்டாவதாக. அல்லேலூயா. சில மரண பள்ளத்தால் நடந்துக்கிட்டு போறீங்க, சொல்லுங்க, நான் மரண பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். ஏன் பயப்பட மாட்டீங்க? ஏசப்பா என் கூட இருக்கிறாரு. கத்தட்டலாமா? ஏசப்பா என் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. தேவன் கூட இருக்கிறாரு. இந்த சூழ்நிலை என்ன பயமுறுத்தாது. ஏண்டால் எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறாரு. ஆமென். எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறாரு. எனக்கு ரட்சகர் இருக்கிறாரு. என்னை பாதுகாக்க தேவன் அருணோதயம் உலகத்தை உயிர்த்திருக்கிறாரு. ரட்சகர் நிச்சயிப்பாரு. ரட்சகரை காப்பாற்றுவார். ரட்சகர் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அவரால் உதவி செய்ய முடியாதுன்ற எந்த சூழ்நிலையுமே எங்கள் வாழ்க்கையில இல்லை. அல்லேலூயா. அதனால ரட்சகர் உதவி செய்வார், கர்த்தர் உதவி செய்வார். நிச்சயமாக வாழ்க்கை என்ன பண்ணும்? இன்னும் மேன்மேலும் வரும். அருணோதயம் உண்டாகும், செழிப்பு உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும். காரில் இருக்க ஜனங்களுக்கு, பிரச்சனை இருக்க ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. எல்லாம் நிற்கலாமா? ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். என் வாழ்க்கையில் வெளிச்சம் தருவதற்காகவும் நன்றி. என் வாழ்க்கை நன்மை தருவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. வாழ்க்கை ஆண்டவரப்பா நன்மையான மேன்மையான காரியம் தருவதற்காகவும் கொடான கோடி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீஷாதா டாதா கராதா டாதா கராபதலியா லீஷனானாதரியா லீகராதா லஷனா நாமுதரஷகலகரபதியா. என் வாழ்க்கையில் கிறிஸ்து பிறந்ததற்காகவும் நன்றி ஆண்டவரே. அருணோதயமாய் உதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. மரண அடரப்பா இருக்க ஜனங்களுக்கு, மரண பயத்தில் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசு பிறந்தாரே, நமக்கு நன்றி தகப்படே. அப்பா படிப்பறிவில்லாத இருக்கிற, படிக்காதவங்க, அடிமையா இருக்க ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்துரு ஆண்டவரே. படித்தவர்களுக்கு, சாஸ்திரிகளுக்கு தகப்பனே, விஞ்ஞானிகளுக்கு, வான சாஸ்திரிகளுக்கு தகப்பனே விடுதலை கொடுப்புக்கு நன்றி ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லப்பா, மரண பள்ளத்தாக்குல இருக்க ஜனங்களுக்கும், விடிவில்லா ஜனங்களுக்கும், காருள்ள உட்கார்ந்து ஜனங்களுக்கும், என்ன செய்ய போ தெரியாத ஜனங்களுக்கும், பயத்தில் இருக்க ஜனங்களுக்கும், மரண பயத்தில் ஜனங்களுக்கும் விடுதலை கொடுக்க வந்திரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே கர்த்தரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எல்லா பொல்லாப்புகளுக்கு பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி. எல்லா தீங்குகளுக்கு பாதுகாத்துக் கொள்வதற்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகம் எங்களை காப்பதற்காக, எங்களை ஆண்டவரப்பா நடத்துவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கை சந்தோஷம் உண்டாவதாக. சொல்லுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை சந்தோஷம் உண்டாகட்டப்பா. கிறிஸ்து பிறந்த சகல ஆசீர்வாதங்களும் என் வாழ்க்கை உண்டாவதாக. சொல்லுங்க, கிறிஸ்து பிறந்த சகல ஆசீர்வாதங்களும் என் வாழ்க்கையில் உண்டாவதாக. கிறிஸ்து பிறந்த சகல சந்தோஷமும் என் வாழ்க்கையில் உண்டாவதாக. கிறிஸ்து பிறந்த சகல பாக்கியம், சந்தோஷம், சமாதானம் தகப்பட, உயர்வு, பெருக்கம், மகிழ்ச்சி தகப்பட, சமாதானம் இயேசு நாமத்தால எனக்கு உண்டாவதாக அப்பா. அப்படி ஆசீர்வதிக்க நன்றி. நீ பெரிய காரியம் செய்யும். எல்லா பொல்லாப்புகளையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. நான் ஒன்றே வங்கே பட்டும் துதிகன மகிமையில் உமக்கே செலுத்தேன். நான் இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவ அன்பும், ஆவி ஐக்கியமானியும் இன்று முன்பு சதா காலம் ஓட்டிருப்பதாக சேர்ந்து சொல்லாமல், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மாறுவாது. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு கரண் கொடுங்கள். சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கிறிஸ்து பாதுகாக்க சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நல்லவர். ஒரு சின்ன ஒரு கேக் இருக்கு, நீங்க வாங்கிட்டு போங்க.